எங்க ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சமைச்சிட்டு இருப்பாங்களா, இப்ப டேப்ப தொறந்து பார்த்தா, உள்ள இருந்து வர தண்ணி ஏதோ ரெட் கலர்ல வந்திருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன தண்ணி இப்படி வருது? என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. தண்ணியில ஏதோ ஒரு கெமிக்கல் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த தண்ணி ரெட் கலர்ல வந்திருக்குமா? இப்ப இன்னைக்கு இவங்களால சமைக்க முடியாது தண்ணியை வச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பசியோட இருப்பாங்க. மாதிரி இன்னைக்கு தண்ணி ரொம்ப ரெட் கலர்ல வருது, உங்களுக்கு சாப்பாடு இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டு இருப்பாங்களா. இப்ப அங்க இருக்கிற ஷெஃப் உள்ள வந்துட்டு, அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, டைமுக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ எல்லா சாப்பாடும் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் போயிட்டு, எப்படி நீங்க அப்படி சொல்லிட்டு வந்தீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, தண்ணி வச்சு என்னெல்லாம் சமைப்போமோ அதெல்லாத்தையும் பால் வச்சு சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பால் வச்சு சமைச்சா ரேட் எங்கேயோ போயிடுமே, யார் அதுக்கெல்லாம் காசு கொடுக்கறது, எங்களாலாம் முடியாது, மேனேஜ்மெண்ட்ல இருந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகிற போகுது அப்படின்னு கேட்டிருப்பாரா. ஒரு நாள் கூட நான் சமைக்கிற இடத்துல யாரும் பட்னியா இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பா பால் வச்சு தான் செய்வேன், அதனால முடிஞ்சா நீங்க காசு கொடுங்க, இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பிரின்சிபலும் இவங்க இவ்வளோ பொறுப்போடு இருக்கும்போது நம்ம மட்டும் என் பொறுப்பு இல்லாம நடந்துக்கணும் அப்படின்னு காசு கொடுத்துருவாரு. அதுக்கும் ஓகே சொல்லிடுவாரு. பாலை வச்சு இப்போ பிரெட், மில்க் ஷேக் அப்படின்ட்டு நிறைய ரெசிபி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் பால்ல அலர்ஜி இருந்திருக்கும். பிரின்சிபல் வந்திருப்பாரு, இந்த ஒரு பொண்ணுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவ ஒருத்தி சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது, அதான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்களா, விடுங்க, நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஷெஃப் அப்பயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பொண்ணு சாப்பிடலன்னா கூட அது எனக்கு ஒரு பெரிய குறை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோய் மில்க் இருக்கும்ல, அதை வச்சு நான் அந்த பொண்ணுக்காக ஸ்பெஷலா செஞ்சிடறேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், பட் பரவாயில்ல, மற்ற பசங்களுக்குலாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மற்ற பசங்க எல்லாருக்குமே கரெக்டாக லஞ்ச் டைம் அப்போ எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் சாப்பாடு வந்திருக்காதா, நம்மளுக்கு தான் பாலில் அலர்ஜி இருக்கே, அதனால நம்மளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கல போல இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. 5 நிமிஷத்துலேயே இப்போ அந்த ஷெஃப் இருப்பாங்களா, அவங்களும் அந்த பொண்ணுக்கான சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏனோ தானோன்ட்டு வேற ஏதோ ஒரு சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கல. இப்போ மற்றவங்களாம் என்ன சாப்பிட்றாங்களோ எக்ஸாக்டா அதையே அப்படியே சோய் மில்க்ல செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அலர்ஜி இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு அலர்ஜி இருக்கு, இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாம மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே இந்த பொண்ணு சாப்பிட்றா. எல்லாருக்குமே அதுல இருந்தே இப்போ இந்த ஷெஃபை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணு இருப்பால, அவ பர்சனலா அந்த ஷெஃப் கிட்ட லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேங்க்யூ சொல்லிட்டு போவா.